விருச்சிக ராசி ஒரு அசுர சக்தியிலிருந்து கடவுள் உருவாக்குன ஆன்மாங்க நீங்க. விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசி இல்லைங்க. அது ஒரு மர்மம், ஒரு நெருப்பு, ஒரு நிழல்னு கூட சொல்லலாம். இந்த ராசிகாரல பத்தி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? விருச்சிக ராசிகாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏகபோக வாழ்க்கைய அனுபவிக்க வரல. அதாவது வழி இல்லாம ஒளி வருமா? கஷ்டம் இல்லாம வெளிச்சம் வருமா? அதனாலதான் விருச்சிக ராசி கஷ்டப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. விருச்சிக ராசிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தண்டனை இல்ல. அது ஒரு சுத்திகரிப்பு. பழைய கர்மத்தை எரிக்கக்கூடிய நெருப்புன்னு சொல்றாங்க. இப்ப உங்க வாழ்க்கைய பாத்தீங்கன்னாக்கா மறுபிறப்புக்கான பாதைன்னு சொல்றாங்க. விருச்சிக ராசிக்காரன் ரொம்ப நல்லவன். இப்போ எல்லாத்துக்கும் மேல இந்த பதிவு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, விருச்சிக ராசிகளுடைய மனசுல கேள்வி எழுந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கெட்டது நினைக்கல, பண்ணல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்? என்னை எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க? என்னால ஏன் எல்லாருக்கும் ஃபேவரா நடந்துக்க முடியல? என்னால உண்மைக்கு புறம்பா எதையும் பண்ண முடியல. நான் உண்மையா இருக்கிறதுனால என்ன யாருக்கும் பிடிக்கல. சில நேரங்கள்ல என்னடா இது? கெட்டது பண்றவன்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நல்லது நினைக்கக்கூடிய எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்? சொல்லப்போனா பச்சையா பொய் சொல்றவங்கள எல்லாரும் அப்படி பாசம் வைக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா, உண்மைக்கும், உழைப்புக்கும் தோள் கொடுக்கக்கூடிய ஆளு. எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்? என்ன வாழ விடலாலையும் பரவாயில்ல. என்ன தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு எதிரிகள் கூட்டம் அதிகமா இருக்கு. சொல்லப்போனா இந்த உலகமே எனக்கு எதிரி போல தெரியுதுன்றது விருச்சிகத்துடைய மனக்கூமுறல். இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளோட இருக்கக்கூடிய விருச்சிகத்திற்கு இந்த பதிவு சத்தியமா சொல்றேன், நல்ல ஒரு தெளிவான பதிவா இருக்கும். கேள்விக்கான பதிலை தரக்கூடிய பதிவுன்னு சொல்றேன். இப்போ விருச்சிக ராசிக்காரன் நல்லவன் சொல்லிட்டேன். உங்களுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்னா, நீ யாரையுமே கஷ்டப்படுத்துறது. புரியுதுங்களா? ஆனா மத்தவங்களால காயப்படுத்தப்படக்கூடிய ராசி நீ. நீ யாரையும் கஷ்டப்படுத்தல. ஆனா உன்னை கஷ்டப்படுத்தாம யாரும் இருக்கிறது இல்ல. ஏன்னா விருச்சிக ராசி பல ஜென்மங்களுக்கு பிறகு பொறக்கூடிய ஆன்மா. இப்போ இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் முன்ன ஜென்மத்துல எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அதிகாரத்தோட வலிமையோட இருந்திருப்பீங்க. அப்போ சின்னதா தவறுதலா தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது உங்களால ஒரு ஆழமான காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த கர்மம் தாங்க இப்போ சுத்தமாகுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கைங்கிறது ஆரம்பத்துல வலி நிறைந்ததா, அதாவது காயங்கள், கஷ்டங்கள் நிறைந்ததாகவும், நடுவுல புரட்சிகரமாகவும், கடைசியில அமைதியான ஒளி பொருந்திய வாழ்க்கையை விருச்சிக ராசி அனுபவிக்குங்கிறது நியதி. இப்ப விருச்சிக ராசிகாரை பொறுத்த வரைக்கும் நேர்மை, உண்மை, ஆழம், இந்த சத்திய சபதம்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி இவங்களால எதையும் யோசிக்க முடியாது. நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் இவனால உண்மைக்கு புறமா எதுவும் செய்ய முடியாது. ஆனா பேசுறது மட்டும் பேசுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி கெட்டவங்க மாதிரியும் வெளியே தொடர்றதுக்கு தெரியலாம். இவங்க தப்புதான் பண்ணுவாங்கன்ற மாதிரி கூட இவங்களுடைய செய்கை இருக்கலாம். ஆனா உண்மைக்குமே உள்ளுக்குள்ளேயும் சரி, இவங்களுடைய செயல்பாடும் சரி, உண்மையை தாண்டி எதுவும் இருக்காது. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. நான் கெட்டவன் நீ நினைக்கிறியா? ஆமா அப்படிதான் அப்படின்ட்டு போயிடும். யாருக்கும் ஜாலரா அடிக்கிறதோ, யாருக்கும் ஃபேவரா பேசுறதுக்கோ இது தெரியாது. சூதுவாத தெரியாத விருச்சிகம். ஸோ விருச்சிகனுக்கு உண்மையை மறைக்க முடியாது. ஆனா உலகம் பொய்யை தான் விரும்புது. அப்போ நீங்க இந்த கலியுகத்துக்கு அன்ஃபிட்னு சொல்லலாம். இந்த சூழ்ச்சி உலகத்துக்கு நீங்க செட் ஆக மாட்டேங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் நீ கஷ்டப்படுற. இப்போ திருடனுக்கு திருட ஃப்ரெண்டு, மற்றவங்க எல்லாரும் திருடரா இருக்கிறப்போ நீங்க உண்மையா இருக்கிறதுனால எல்லாருக்கும் நீங்க தான் திருடுற மாதிரி தெரியுறீங்க. உங்களுடைய நேர்மை தான் உங்க வேலையாகவும் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ விருச்சிக ராசியுடைய மனசு கடல் மாதிரி. அதனால வலி அதிகம். இப்போ கடல் எப்பவுமே கணக்கில்லாத ஆழம். அது போலதான் விருச்சிக ராசியுடைய உணர்ச்சியுமே. அதுக்குள்ள வலி இருந்தாலும் அவனுடைய சிரிப்பு அவனை வழி நடத்தும். வெளியே பார்க்கறதுக்கு கடல் அமைதியா இருக்கு இல்லைங்களா? அது போலதான் விருச்சிக ராசி வெளியில பார்க்கறது சந்தோஷமாவும் ஒரு குறையும் இல்லாத மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பல புயல்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. மன போராட்டம் அதிகம். இப்போ கெட்டவன் ஏன் சிரிக்கிறான்? இது காரணம் சொல்லட்டுமா? இந்த உலகம் வெளிப்புற வெற்றியை கடவுளா பாக்குது. நல்லவன் கஷ்டப்பட்டாலே பெரும்பாலும் யாரும் கேட்கறது இல்லை. ஆனா நல்லவன் கஷ்டப்படுறத பார்த்து கெட்டவன் சிரிக்கிறான். இப்போ நமக்கே தோணும், பாத்தியா நம்ம நல்லவங்களா இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா கெட்டது, பாவம், பழி எல்லாத்தையும் உலகத்துல எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்றாங்க. ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கடவுள் கொட்டி கொட்டி கொடுக்குறாருப்பா அப்படின்னு யோசிக்கிறோம். நீங்களாட்டும் நானாகட்டும் யோசிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த கேள்விகள் மனசுக்குள்ள குமுறலா இருந்துட்டு தான் இருக்கும்.
ஸோ இந்த கேள்விக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் உன்னுடைய சோதனை ஈஸியா சீக்கிரமா உனக்கு வேலை செய்யறதுக்கு காரணம் கொஞ்சமா இருக்கு. சீக்கிரமா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நிலையான சந்தோஷம், நிலையான வாழ்க்கை உனக்கு அமையும். அவனுக்கு இன்னும் அவன் கர்மத்துடைய கணக்கு தொறக்கப்படலன்னு சொல்றான். அவனுடைய கணக்கு புத்தகம் தாமதமாகுதே தவிர்த்து, அவனுடைய கணக்கு தீர்க்கப்படாம விடாதுன்னு சொல்றான். கெட்டவனுக்கு உடனடியே கஷ்டப்பட மாட்டான். அது ஒரு சோதனை இருக்கு. இப்ப நல்லவன் கஷ்டப்படுறது என்ன சொல்றாங்க? சூனியம் வச்சு உடனே வேலை செய்யுது இல்லையா? ஆனா சத்தியம் தாமதமா தான் வேலை செய்யும். அது போலதான் நல்லவனுடைய கஷ்டம் சீக்கிரமா வேலை செஞ்சு சீக்கிரமா முடிஞ்சு போயிடும். ஆனா கெட்டவனுடைய கஷ்டம் அப்படிங்கிறது மெதுவா தொடங்கி நிலைச்சு அவனை அழிக்காம விடாதுன்னு சொல்றாங்க. கெட்டவனுடைய சிரிப்புல அமைதி இருக்காது, நல்லவனுடைய சிரிப்புல அமைதி இருக்கும், தெய்வம் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அவனுடைய சிரிப்புங்கிறது உதட்டளவுல தான் இருக்கும். ஆனா அவனுடைய உள்ள அளவுல ஓய்வு இல்லாம தான் இருப்பான். ஏன்னா அவன் தப்பு தண்டா பண்ணி பணம் சேர்த்திருக்கான், தப்பு தண்டா பண்ணி நிறைய விஷயங்களை வச்சிருக்கான். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கே அவன் மனப்போராட்டம் அதிகமா தினம் தினம் செத்து செத்து பொழைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ₹1 இருந்தாலும் நிம்மதியா தூங்குவீங்க, நிம்மதியா சாப்பிடுவீங்க. அதாவது ஒருவேளை சாப்பிடாம கூட ஆனா நிம்மதியா இருப்பீங்க. உடைய நிம்மதியை பார்த்தா அவனுக்கு பொறாம இருக்கும். நீங்க அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பொறாமப்படல, ஏங்குறீங்க. ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ள உங்கள் மீது பொறாமை இருக்கு. எப்பதான் இவன் இவ்வளவு நிம்மதியா இருக்கான், எந்த ஒரு கஷ்டத்தையும் பெருசா எடுத்துக்காம இருக்கானேன்னு. ஆனா அவன் கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இல்லாம ஏதாவது ஒரு குறுக்கு வழியில பணத்தையோ அவனுக்கு தேவையான விஷயங்களையோ சேர்த்து வச்சுக்கிட்டு அதை காப்பாற்ற முடியாம தினம் தினம் போராட்டமா தான் இருக்கான். வெளியில பக்கத்துக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லவனுடைய கண்கள்ல தெய்வ ஒளி இருக்கும். அதாவது நல்லவர்கள் என்ன பண்றாங்க? சோதனையில நீங்க எரிஞ்சு போறீங்க. அது நெருப்புல சுட்டாலையும் தங்கம் தங்கம் தானே. அது போலதான் இந்த நல்லவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்க நீங்க தங்கமா மின்ன போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள எந்த ஒரு மாசு மரும் இல்லாம போகணும். உடைய கர்மம் அப்படிங்கிறது வைரமாதி வடிவமைக்கப்படுது. இதுல 3 விஷயங்கள் சித்தர்கள் விருச்சிக ராசிக்கு சொல்லியிருக்காங்க. வலி இருந்தா விருச்சிக ராசிக்காரன் சிரிப்பான், சிரிப்பு வந்தா அவன் இறைவன். விருச்சிகனுடைய அமைப்புல தான் கர்மம் தூய்மைப்படுத்தப்படுது. அதே போல எரியக்கூடிய நெருப்புல வைரத்தை போட்டாலும் வைரம் என்ன பண்ணும்? மின்னும். ஸோ விருச்சிக ராசிக்காரன் சோதனையில கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உடைய கஷ்டம் உன்னை சிரிக்க வைக்க போகுதுன்னு அர்த்தம். உடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் இப்போ ரொம்ப இக்கட்டா இருக்குமா, ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால வாழ்வா சாவான்ற நிலையில இருக்க, அந்த அளவுக்கு சோதனை என்ன சூழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க கூடிய விரைவில் சந்தோஷமான வாழ்க்கை, அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை பெற போறீங்கன்றது அர்த்தம். இதுல விருச்சிக ராசி வாழ்க்கைங்கிறது சிறு வயதுல நீங்க நம்பினவங்க எல்லாரும் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. சொல்ல போனா சின்ன வயசுலயே துன்பத்தை அதிகமா பார்த்துருப்பீங்க. ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு நாள் வெடிச்சிருப்பீங்க. சத்தமா இல்ல, உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை புரிஞ்சிருப்பீங்க. அது உங்க வாழ்க்கையை மாத்திருக்கும். முடிவெடுக்க கத்திருப்பீங்க. ஆனா 32ல ஒரு 45 வயசுக்கு பிறகு பணம், அமைதி, செல்வாக்கு, உயர்வு, ஆன்மீகம் எல்லாமே உங்களை சேரும். குறிப்பா விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இவங்க ரொம்ப எமோஷனலான டைப். ஆழமான எமோஷன். பயங்கரமா ஒருத்தவங்களை நம்பிட்டா சாகிற வரைக்கும் அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க தப்பானவன் தெரிஞ்சா கூட அந்த நம்பிக்கையை அவங்களால மாத்திக்க முடியாது. அதே போல காதல்ல மன்னிப்பு ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த டிராமா பண்ற அந்த லவ்லாம் செட்டே ஆகாது. காதல இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. உனக்கு வேணுமாமா பண்ணிக்கும், அவ்வளவுதான். இந்த உருகிறது, இந்த வளைஞ்சு நெளிஞ்சு பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது. ஒருவேளை விருச்சிக ராசிக்காரில் யாராவது திருமணம் செஞ்சிருந்தா அவங்ககிட்ட இந்த மாதிரி பாண்டிங்க எதிர்பார்த்துறாதீங்க. அது உங்களுக்கு கஷ்டம் தான். அதே போல வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பான ஆளுங்க. நேரம் காலம் தவறாம தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அழகா செய்யக்கூடியவங்க. அதே போல யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடியவங்க. ஏற்றத்தாழ்வுன்றது இவங்களுக்கு தெரியாது. அதே போல இந்த விருச்சிக ராசி ஆண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமான கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. ஆனா ஒரு நாள் ராஜா போல கிங்கு மாதிரி எழுந்து நிக்கதான் போறீங்க. அது நிரந்தரமான வளர்ச்சியா இருக்கும். சரிங்களா? அதே போல விருச்சிக ராசி பெண்கள் இவங்க சக்தி வடிவம், ஆளுமை, கர்ம சுத்திகரிப்பு, பேரன்பு, பெருங்கோவம். வீட்டுக்கு பெரிய ஒளியை தரக்கூடியவங்க இவங்க தான். விருச்சிக ராசி பெண்கள் ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் இவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் இவங்க தான் ஏத்திருப்பாங்க. இவங்க சத்தியத்தோட வாழ்வாங்க.
இவங்க அழுத இடம். அதாவது இங்க எந்த இடத்துல அழுகுறாங்களோ அந்த இடத்துலயே தெய்வம் இவங்கள வந்து தலை நிமிர வைக்கும். அழுத இடத்துல அங்க தெய்வம் கால் பதிக்கும். ஏன் பிள்ளையாவ நீங்க அழுக வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ விருச்சிக ராசி பெண்கள், ஆண்கள்லாம் ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. நீங்க இயற்கையிலேயே பிறவியிலேயே வந்து தெய்வ அனுகூலம் பெற்றவர்கள். இத மறந்துட்டு இந்த தாழ்ந்து பேசுறது, தாழ்வா உங்களை நீங்க எடை போடுறது, இதெல்லாம் வந்துட்டு விட்டுடுங்க. இந்த நிமிஷம் யானை எப்படி தன்னுடைய பலத்தை உணருதோ அது போல விருச்சிக ராசிக்காக உங்களுடைய பலத்தை உணர்ந்துக்கோங்க. நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிங்க. சரிங்களா? இதோட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தொழில்னு பார்த்தோன்னாக்க ஆராய்ச்சித்துறை, மருத்துவத்துறை, ஜோதிடம், கடல், போலீஸ், சைக்காலஜி, இந்த மாதிரி துறைகள்ல, அதாவது மூளையை வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய வேலைகள் வந்து உங்களுக்கு சிறப்பு. இன்னொரு விஷயங்க, விருச்சிக ராசி ஒருத்தங்கள பார்த்தா அடுத்த நொடியே அவங்க யாரு, என்ன, அவங்க எப்படிப்பட்ட வேலைகளுக்கு சொந்தக்காரங்க, நல்லவனா கெட்டனாங்கிறத நொடி பொழுதுல கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க கண்டுபிடிக்காத ரகசியமே கிடையாது. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிற விஷயம் தாமதப்படும். ஆனா உங்க கையை நிரப்பாம போகாது. குறிப்பா விருச்சிக ராசி எப்போ வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டா 32 to 36 ஒரு போர்க்களம் வரும், புரட்சி வரும். 37 to 45 நல்ல உயர்வான வெற்றியே அனுபவிப்பீங்க. ஒரு பீக் சக்சஸ் சொல்லலாம். உங்க வாழ்க்கையிலேயே மிக அதிகமான வெற்றிகளை வந்துட்டு சாதிக்க போறீங்க. அதே போல விருச்சிக ராசி வாழ்நாள்ல செய்ய வேண்டியது, தினமும் காலையில தியானம் பண்ணுங்க. காலையில சூரிய வழிபாடு, அதிகமா தண்ணீர் குடிக்கணும், செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், அம்மன் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் வந்து தொடர்ந்து உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். செய்யவே கூடாது. கோபத்துல முடிவெடுக்கவே கூடாது. யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்கவே கூடாது. குற்ற உணர்ச்சியை தவிர்த்துருங்க. நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட மனசு விட்டு பேசாதீங்க. அதே போல யாரையும் நம்பக்கூடாது. யார் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளம் சுத்தங்க. நீங்க நம்பினவங்களால காயம் அடைஞ்சிருப்பீங்க. காதல பெரும் துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பத்துல வந்து மதிப்பை பெறறதுக்கு ரொம்ப தாமதம் வரும். குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு சரியான வந்து மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்கும். சில நேரங்கள்ல விருச்சிக ராசி வந்து இந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப 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 எழுந்து உங்களுக்கான இடத்தை தேடக்கூடியவங்க. அதை பார்த்து மற்றவங்களுக்கு பொறாம தான். என்னடா அவன் எவ்வளவு விழுந்தாலும் எழுந்து நிக்கிறானே அப்படின்னு. அதே போல கெட்டவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? கெட்டவன் சிரிக்கிறது ஒரு நடிப்பு தாங்க. அவங்க கிட்ட அமைதி கிடையாது. அவன் சிரிப்புலாம் வாயால் தான், உள்ளுக்குள்ள பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், நிம்மதி இல்லாம தான் இருப்பான். நம்ம மனுஷன் தான். அதை காப்பாற்றணும் இல்ல. ஏதோ தப்பு தண்டா பண்ணி கோல்மால் பண்ணி ஒரு ஒரு பல்க் அமௌண்ட்டை சேர்த்து வச்சிருந்தா கூட அதை பாதுகாக்கிறதுக்கான அவனுக்கு வழிமுறை வேணும். யாரா கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படி. கர்மங்கிறது ஒரு பேங்க் மாதிரிங்க. அவன் இந்த ஜென்மத்துல சந்தோஷமா இருந்தாலும் அடுத்த கணக்குல பெரிய தண்டனை காத்துட்டு இருக்கு. சித்தர் சொல்றது என்ன தெரியுமா? பாவிகளோட சிரிப்பே தற்காலிகம் தான். நல்லவனுடைய கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துளியுமே தங்கமா மாறும்னு சொல்றார். அதே போல விருச்சிக ராசியிலேயே இவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுவான்னு சொன்னேன். ஆனா ஒரு முறை யார் மீதாவது இவங்க வச்ச நம்பிக்கை வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னாக்க திரும்பவும் அந்த நம்பிக்கை வந்து இவங்களுக்கு யார் மேலேயும் வராது. குற்றத்தை வந்து சகிச்சுக்கவே மாட்டாங்க. காதல் ரொம்ப உண்மையா இருப்பாங்க. குடும்பத்துக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க. இவங்க நல்ல மனசை நிறைய பேர் பயன்படுத்திருப்பாங்க. ஒரு சில சமயங்கள்ல அவங்க செய்த தப்பு இவங்க தலையில ஏத்திருப்பாங்க. ஆனா கடைசியில சொல்றேன், விருச்சிக ராசி தான் வெற்றி கொண்டாடி இருக்கும். இன்னும் ஒரு படி மேல சொன்னா, சித்தர்கள் போல அழகான மனசுக்கு சொந்தக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க. தீர்மானம் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதை நிறைவேற்றாம விட மாட்டாங்க. கடவுளுடைய கண்ணில எந்த அளவுக்கு புனிதமான ஒரு ஒளி தெரியுமோ அதே போலதான் விருச்சிக ராசியுடைய கண்கள்லயுமே உண்மையான ஒளி தெரியும். உன்னுடைய வாழ்க்கைங்கிறது ஆரம்பத்துல கஷ்டம், நடுவுல மாற்றம், முடிவுல பிரகாசம்ங்கிறது உண்மை. நீ அழுதாலும் அது உன்னை வந்து சக்தி உடையவனாக மாத்துது. நீ எந்த அளவுக்கு சிரிக்கிறியோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுல செல்வம் அதிகமாகும். அதை புரிஞ்சுக்கோங்க. இதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில். ஏன்னா விருச்சிகம் அப்படின்னாக்கா செவ்வாய் அதிபதி. செவ்வாய் அப்படிங்கிறதுனால நீங்க முருகனை வழிபாடு செய்யணும். இந்த திருச்செந்தூர் முருகனை ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா உங்களுடைய பழைய கர்மங்களை கரைக்கிறதுக்கான ஒரே ஆலயம். எதிரிகள் தடைகளை நீக்கக்கூடிய இடம். எல்லாத்துக்கும் மேல விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை வலுப்படுத்தினா மட்டும்தான் இவங்களுக்கு முன்னேற்றம்ங்கிறது நிலையா இருக்கும். ஸோ அந்த வகையில திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்ததுனால செவ்வாய் கிரகம் வலுவாகும். இதோட பாலனிய கோட்டை கிருஷ்ணன் இந்த கோவில், அதாவது கிருஷ்ண பகவான் கோவில், மன அமைதிக்கு, நம்பிக்கைக்கு, குடும்ப அமைதிக்கு.
திருக்கடையூர் அம்மன் கோவில் ஆயுள் பெருக்கம், பேர் ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம். அதேபோல் திருப்பரங்குன்றம் முருகன் காதல் திருமண சிக்கல்களை தீர்க்கக்கூடிய இடம். இதோட விருச்சிக ராசியின் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு, கருப்பு, மெரூன் கலர், ஆழமான நீலம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்க வந்து ஒரு தீ ராசியா, தீ பிளஸ் ஆழம், இந்த சக்தியை உயர்த்தக்கூடிய நிறங்கள் இதுதான். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 9, 7, 8. இதுல 9ங்கிறது செவ்வாய் பகவானுடைய சக்தியை மேம்படுத்தும். 7ங்கிறது ஆன்மீக உணர்வு. 8ங்கிறது சனி பகவானுடைய எண். ஸோ இந்த எண்ணை நீங்க பயன்படுத்துவதனால சனி பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மறையும். ஸோ இதாங்க உங்க வாழ்க்கையில வெற்றியை அதிகப்படுத்தும். அதே போல அதிர்ஷ்டகரமான நாட்கள் செவ்வாய், சனி, வியாழன். இதோட விருச்சிக ராசிகளுக்கு சித்தர்கள் சொன்ன ஆன்மீக முடிவு என்ன தெரியுமா? விருச்சிக ராசிக்காரங்களே, உங்களுக்கு கிடைக்கூடிய ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வந்து பலமாக்கும். உன்னுடைய கண்ணீரை வந்து கடவுள் வந்து வீணாக்க மாட்டார். நீ அழுத இடமே உனக்கு ஆசீர்வாதம் செய்யப்பட்ட இடமா மாறும். எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சு நின்னையோ அங்கேயே உன்னை தலை நிமிர வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பாதை இல்லை, அது ஒரு சுடர், ஒரு நெருப்பு. நீ ஒரு பீனிக்ஸ் பறவைன்னு சொல்லியிருக்காங்க. நீ விழுந்தாலும் எரிய மாட்ட, எரிந்தாலும் அழிய மாட்ட, அழிந்தாலும் உடைந்து போக மாட்டேன்னு சொல்றேன். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க வழின்ற சொல்லையே வெற்றியாக மாற்றும் சக்தி கொண்டவ. ஒரு நாள் நீ நினைப்ப, இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு வந்து தேவைதான், அது இருந்திருந்தா மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து நின்று இருக்கேன், அது இல்லாம இருந்துதான் நான் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான மனுஷனா, ஒரு வலிமையான பொண்ணா, ஆணா இருந்திருக்க முடியாதுங்கிறத உணர வச்சிரும். இதோட சித்தர்கள் சொல்றது போல விருச்சிக ராசிக்காரங்க ஆழமான அழகான காயங்களின் சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்க. அது ஆழமான ஆழமான கஷ்டங்களை அனுபவிச்சு அழகான சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு சக்தி. உங்களுக்கு உடைய காலம் வந்துருச்சு, உனக்கான ஒளி வருது, உனக்கான நிம்மதி வருது, நம்பிக்கையை மட்டும் கைவிடாது. அதே போல அனுதினமும் நீ சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயண, ஓம் சரவண பவ, ஓம் ஸ்ரீ காளிகாம்பிகை நமக. இந்த 3 தெய்வனுடைய மந்திரத்தையும் தினமும் 21 முறை சொல்லி பாராயணம் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னா சித்தர்கள் சொன்னதுங்க இது. திருச்செந்தூர் முருகன் செவ்வாய் பகவானுடைய கருமத்தை கரைக்கும். திருக்கடையூர் அம்மன் ஆயுள் மற்றும் பெரிய வெற்றிகளை கொடுப்பாங்க. திருப்பரங்குன்றம் முருகன் காதல் மற்றும் திருமண தடைகள் விலகும். காளிக அம்பாள் முன்னோர்களுடைய கர்மத்தை சுத்திகரிப்பாங்க. துர்க்கி அம்மன் பயம் நீக்கும், எதிரிகளுடைய தொல்லைகள் நீக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களே, ஒன்றும் பயப்பட வேணாம். கெட்டவன் சிரிச்சிட்டு போறாங்க, நல்லவங்க நம்ம விட்டு ஒவ்வொரு கண்ணீரை வந்து தங்கமா மாறும்னு சொல்லியாச்சு. புரியுதுங்களா? ஒவ்வொரு துளி கண்ணீருக்குமே தெய்வங்கள் பொறுப்பேற்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நல்லவன் நானும் இவ்வளவு கஷ்டப்படுறேன், கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு நினைக்கிறோம். கடவுள் வந்து பார்க்காமலாம் இல்லை. கடவுள் உன்னை வந்துட்டு பெரிய வெற்றிக்கு தயார்படுத்திட்டு இருக்காரு. இந்த சின்ன சின்ன கஷ்டம் தாங்கிட்டதான் வந்து பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நீ ஆள முடியும்ட்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்க வந்து சாதாரண ஒரு விறகு மாதிரி எரிய போறக்கல, நீங்க எரிஞ்சு மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய வந்திருக்கீங்க. உடைய கஷ்டங்கிறது தண்டனை இல்லை, அது வந்து கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. உடைய ஒவ்வொரு வழியும் உன்னை வந்து ஒவ்வொரு படியா வந்து முன்னேற்றிக்கிட்டே போகும். நீ பொறுத்து இருந்தனா உடைய வெளிச்சம், உடைய முன்னேற்றம், உடைய வெற்றி, உடைய அனுகூலம், உடைய கடவுளின் அன்பு யாராலையுமே தடுக்க முடியாது. ஒரே ஒரு டவுட் மட்டும் நான் கேட்குறேங்க, விருச்சிக ராசிக்காரங்களே, எவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்திருக்கீங்க, ஒரு நாளாவது அவ்வளோதான் அப்படின்ட்டு உங்களால் உட்கார முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்ணலாம் வருத்தப்பட்டிருக்கீங்க, அடுத்து ஆனால் என்ன பண்ணலான்ற வேகமாக யோசிச்சு அதிவேகமாக செயல்பட்டு மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி விழுந்த இடத்துல எழுந்து நின்று இருக்கீங்களா இல்லையா? ஸோ இதெல்லாம் சாதாரணமாக உங்களால் மட்டும் பண்ண முடியாது, உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ சொல்லுங்க, நீங்கள் தனியாளா? யாரும் உங்க கூட இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? யாரும் உங்களை ஏற்றுக்கிட்ட என்ன, ஏற்றுக்காட்டி என்ன? தெய்வம் உன்னை ஏற்றுக்குச்சு. தெய்வம் உனக்கு துணையா இருக்கு. உன் மனசு சுத்தம், உன்னுடைய செயல் சுத்தம், உன்கிட்ட உண்மை இருக்கு. ஸோ தெய்வம் உனக்குள்ள குடியிருக்கு. நீ ஏன் தெய்வங்கிறத மறந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுகிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது, இதெல்லாம் விட்டுட்டு நீ ஜெயிக்க போறவங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுங்க, திட்டமிடுதலோட ஆரம்பிங்க. இன்றைய நாள்ல இருந்து உங்க வாழ்க்கை ஒளி பெற போகுது. வாழ்க வளமுடன். துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கிறவங்க விருச்சிக ராசி, இனி எந்த துன்பமும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிக்கினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
இதோட உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னு நினைச்சா ஓம் சரவண பவன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடியட்டும். நீங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே செல்வ செழிப்பால நிறையட்டும். நன்றிங்க.